அங்கெல்லாம் ஒரு போலீஸ் நிற்பாரு. அங்கே நீங்க வணங்க ஒரு போலீஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன், அது முக்கியமான சேர்த்து இங்கே வணங்கிடலாம். அது அல்லாஹ் தஆலா அப்படிதான். பேரை கேட்டா பேரை சொல்ல மாட்டாப்ல. என்ன வந்து சலாம் சொல்லிட்டு போங்க, பேரை கேட்டு என்ன, அப்ப நான் வாதம் பண்றேன். ஏன் பேரை சொன்னா உனக்கு என்னப்பா நஷ்டமாயி போச்சு சொல்லு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அது சொல்லித்தான் பேர் தெரிஞ்சுதான் நீங்க சலாம் சொல்லணுமா? இல்ல ஆளே தெரியாத ஒரு சொல்வதற்கும் ஒரு ஆள் யாருன்னு தெரிஞ்சு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குதானே செய்யுது அப்படின்னு வாதம் பண்ணிட்டு போது ஒரு அரபி வந்தாருங்க, என்ன அப்படியே கை பிடிச்சிருது. ஹாவுலாய் மஹ்ரூமுன் அப்படின்னு, இவர்கள் எல்லாம் நசீப் இழந்தவர்கள் வாங்கன்னு இது. நான் நினைச்சேன் இவரை நம்மள மாதிரி அஞ்சு செய்ய வந்தாரு. அவர் இன்னைக்கு யாருன்னா அந்த மதினாவாசி அப்படிங்கிறார். எங்களுடைய உரையாடலை கேட்டு அவர் சொல்கிறார், இவர்கள் எல்லாம் நசீப் இழந்தவர்கள். யாரா இந்த போலீஸ் சுட்டி காட்டுறாங்க. சுன்ன ஜமாத் நிறைய இருக்கிறாங்க, அது சவுதியில இருக்கிறாங்க. உண்மை இதுதான். இப்ப இந்த பெண்களுக்கு உண்டான வணக்க வடிவம் அகற்றாங்கல்ல, அதனாலதான் பெண்கள் மதரசா ஒண்ணு அவசியம் வேணும் அப்ப நம்ம சொல்ல காரணமே அதனாலதான். இப்ப பாருங்களேன், ஜியாரத்து இல்ல பெண்களுக்கு இல்ல, ஊர் ஃபுல்லா ஒரு நோட்டீஸ். இது ஒரு ஹதீஸ் இருக்கு அவங்களுக்கு, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாயிராத்துல் குபூர், ஜியாரத்து செய்யும் பெண்களை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். இப்படி ஹதீஸ் ஊர் ஃபுல்லா நோட்டீஸ். இங்க தமிழ்நாடே அதான் செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த ஹதீஸை இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சுட்டு கீழேயே ஹாதா மன்சூகன், இதை மாற்றப்படுவதுன்னு எழுதியிருக்கிறாங்க. ஏன் பாதி கிணறு தாண்டீங்க? முழுமையா படிக்க வேண்டியதுதானே. வஹாபி எப்பவும் அப்படிதான், பாதி கிணறு தாண்டதான். இன்னைக்கு பாதி கிணறு தாண்டேன், மீதி பாதியா நான் நாளைக்கு வந்து தாண்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது சரியாகுமா? ஒரு ஆள் சலூன் கடைக்கு போய் முடிய பாதி எனக்கு இன்னைக்கு வெட்டி விடுங்க, மீதி பாதி நான் நாளைக்கு வந்து வெட்டிக்கிறேன் யாராவது சொல்லுவாங்களா? ஒரு வீடு கட்டுனாக்கா அரைக்குறையா கட்டி கிடக்குது, நான் நீ குடி போறேன்னு சொல்லுவாங்களா? எல்லாத்துலயும் முழுமை வேணும்னு நினைக்கும் பொழுது குர்ஆனை அதிகம் படிக்கும் போது முழுமையா படிச்சுக்க வேண்டியதானே. அங்க மட்டும் அரைக்குறை கீழே எழுதி வச்சிருக்காங்கல்ல, தெளிவா எடுத்திருக்காங்க. ஏன்னா நாம் செல்லதாசன் தடையை நீக்கிட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி தடுத்திருந்தேன், அந்த தடையை நீக்கிட்டாங்க. இது ஆண்கள் பெண்களுக்கு எல்லோருக்கும் பொதுவானதுதான் என்று எழுதப்பட்டிருக்கு. இது மாற்றப்பட்டு விட்டதுங்கிறது ஒன்றரை இரண்டரை எத்தனையோ ஆதாரங்கள் இருக்குதுங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கைஃபா அகூலு லஹும் யா ரசூலல்லாஹ், ஜார்து போனா நான் என்ன சொல்லணும்னு கேக்குறாங்க. பெண்களுக்கு கூடாதுன்னு வச்சுக்கிறேங்க. ஸல்லல்லாஹு என்ன சொல்லியிருக்கானே, பெண்களுக்கு ஜியாரத் இல்லன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்றது கேக்குறீங்களேன்னு கேட்டிருக்கணும். ஆனா அப்படி கேட்கல. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. கூலி அஸ்ஸலாமு அலா அஹ்லித் தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் சொல்லி கொடுக்குறாங்க. மூமினான முஸ்லிமான வீட்டை சார்ந்தவர்களே அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும். முஸ்லிம்லயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. பெண்களுக்கு ஜியாரத் உண்டு. இன்னும் சொல்ல போனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவா சொல்றாங்க. ஒரு கட்டத்துல வர்றாங்க ஜியாரத் பண்ணிட்டு, அப்துல்லாஹ் இப்னு அபீ முலைகா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, மூமின்களுக்கு எல்லாம் தாயார் இருக்கக்கூடியவர்களே எங்க இருந்து வர்றீங்க? அவங்க சொன்னாங்க, மின் கபரி அஹி அப்துர் ரஹ்மான், எனது சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபரை ஜியாரத் செஞ்சுட்டு வர்றேன். இப்ப கேக்குறாங்க அப்துல்லாஹ் இப்னு அபீ முலைகா ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்களே, அலைஸ கானஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஜியாரத்தில் குபூர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்களே ஜியாரத் போக கூடாது, எப்படி போயிட்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னாங்க, நஅம் நீங்க சொல்றது உண்மைதான், கானஹா தடுத்து தான் இருந்தாங்க, சும்மா அமர பி ஜியாரத்திஹா பின்பு அந்த தடை நீக்கிட்டு ஜியாரத் செய்யுங்கன்னு கட்டளை போட்டாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹாக்கிமிலே பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வஹாபியர் ஒரு நாளாவது இந்த ஹதீஸை அவங்களை சார்ந்தவங்க சொல்லி இருக்கிறாங்களா? ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்றது சபிக்கிறேன்னு சொல்லி இந்த ஹதீஸ் எல்லாம் மறைச்சிடுறது. இதுல வேற சுன்னத் ஜமாத் ஆளுங்கள் தான் மார்க்கத்தை மறைக்கிறார்கள் என்று ஒரு கலங்கத்தை வேற உண்டு பண்றது. இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, யார் மார்க்கத்தை மறைக்கிறார்கள்? இந்த வஹாபியான சங்க தான் மார்க்கத்தை மறைக்கிறார்கள். சொல்ல வேண்டியதான் இந்த ஹதீஸை எல்லாம். அவர் ஏடுகளில் ஒரு ஏட்டிலாவது இந்த ஹதீஸை பார்த்திருக்க முடியுமா? அவர்கள் பேசிய மேடைகளில் ஒரு தடவை இந்த ஹதீஸ் சொல்லி காமிட்டிருப்பாங்களா? இதெல்லாம் ஹதீஸ் எல்லாம் இருக்குது. ஒண்ணு படிக்கலன்னு சொல்லணும், அல்லது படிச்சு மறைச்சிருக்கான்னு வரும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கு சொல்வதற்கு ஒரு மதரசா தேவையா இல்லையாங்க? பெண்களுக்கு கல்வி ஞானம் வேண்டும். அதுக்காக தான் இப்பொழுது ஃபத்ஹ் ஸலாம் அப்படிங்கிற பெண்கள் மதரசா துவக்கப்பட இருக்கிறது என்கிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி ஒவ்வொன்றும் அதே போல ஜியாரத் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அப்புறம் உடனே பெண்கள் பள்ளிக்கு வாங்க அப்படிங்கிறது. எதை ஸல்லல்லாஹு செய்ய சொன்னாங்களோ அதை செய்ய வேணாங்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்பலையோ அதை செய்ய சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, லா தம்னஉ நிசாஅக்கும் அல் மசாஜித், உங்க பெண்கள் பள்ளிக்கு போனா தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன் தடுக்கிறீங்க? பாதி ஹதீஸ், முழுமையான ஹதீஸ் படிக்க வேண்டியதானே. இது பாதி வாசனம் தாங்க. அடுத்து வருது புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன, ஆனால் அந்த பெண்கள் தொழுவதற்கு அவருடைய வீடுகள் தான் சிறந்தது. அப்படிதான் ஹதீஸ் முடியுது. அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாதியை மட்டும் படிச்சு விடுங்கிறது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் தடுக்காதீங்க? இன்னொரு ஹதீஸில் வருகிறது ஹுதூலிஹின்ன, அப்படி வாசகமே இருக்குங்க. பெண்கள் பள்ளிக்கு வர்றாங்கன்னா பல காரியம் இருக்கலாம், பயம் கேட்கறது வரலாம்.
அரசாங்க தரப்புல பெண்களுக்குன்னு சில சலுகைகள் வழங்கினா பள்ளியில தான் வழங்குவாங்க, அதை வாங்குறதுக்கு வரலாம். ஃபுதூலிஹின்னங்கிற வார்த்தை வருகிறது. ஒட்டுமொத்தமா பெண்கள் தடுத்துறாங்க, அவங்களுக்கு சில காரியங்கள் பள்ளியாசனம் அளிக்கப்படும் போது வரட்டும் போகட்டும். ஆனா தொழுகை என்று வந்துவிட்டால் வீடுதான் சிறந்தது. சலஃப் எவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல உம்மு ஹமீது சாதியா ரலியல்லாஹு அன்ஹா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து யார சொல்லலாம், உங்க கூட நான் தொழுவணும், உங்களுக்கு பின்னால் இருந்து தொழுவணும் அப்படிங்கிறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்க உணர்வை நான் மதிக்கிறேன், ஆனா இந்த பள்ளியில நீங்க வந்து தொழுவதை விட உங்க குடும்பத்திற்கு ஒரு பள்ளியாசம் இருக்கும்ல, அங்க தொழுவதுதான் உங்களுக்கு நல்லது. அந்த பள்ளியில நீங்க தொழுவதை விட உங்க வீட்டுல தொழுவதுதான் நல்லது. உங்க வீட்டிலே கூட கூடத்துல தொழுவதை விட உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான அறை இருக்கும்ல, அங்க தொழுவதுதான் சிறந்தது. அஹமதிலே தொபரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்பதிலே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய அக்கறை காட்டுறாங்க பாத்தீங்களா. அந்த பெண்மணி பள்ளிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கிறங்க 1000 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, மற்ற பள்ளிகளில் 1000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை இந்த பள்ளியில மஸ்ஜித் நபவியில ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். அந்த 1000 மடங்கு நன்மை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லாமா, நீங்க வராத வீட்டுல தொழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல பாருங்க, தனித்து தொழுவதை விட ஜமாத்து தொழுதாக்கா 27 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்குது. அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க, 27 மடங்கு நன்மை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, வீட்டிலே தொழு அப்படிங்கிறாங்க. அது மட்டுமா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால இருந்து தொழுகிற பாக்கியம் கிடைக்குதுங்க. இது எல்லாம் கிடைக்குமா? இப்ப கூட மழை ஆசைப்படுறோம், ஆனா கிடைக்காது. ஆனா அந்த பெண்மணி மஸ்ஜித் நபிக்கு வந்தா ஒரு நபிக்கு பின்னாலே நின்று தொழுகிற வாய்ப்பு கிடைக்கும். அது கிட்டாவிட்டாலும் பரவாயில்லை, இங்க வர வேணாம், வீட்டிலே தொழு என்கிறார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியெல்லாம் இருந்ததுனாலதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவையாவது பள்ளி போய் சொல்லாங்களா? இந்த வஹாபியர் பெருசா ஹதீஸ் பின்பற்றாங்களே, ஒரு ஹதீஸை காமிக்க முடியுமா? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவிமார்கள் பள்ளிக்கு வந்து ஜமாத்துடன் தொழுதார்கள், ஜும்மா தொழுதார்கள் என்று ஒரு ஹதீஸை காமிக்கட்டுமா இந்த வஹாபிகள்? கியாமத் நாள் வரைக்கும் முடியாது, கியாமத் நாளுக்கு பிறகு முடியாது. ஏங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடு மஸ்ஜித் நபவியில தானங்க இருக்குது. வீட்டுக்கும் பள்ளிக்கும் ஒரு சுவர் தானுங்க குறுக்க. சுவரை கடந்து வந்தா பள்ளியாசர், தொழுதுனா வீட்டுக்குள்ள போயிடலாம். அவ்வளவு பக்கத்துல இருந்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளிக்கு வரலங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாத செய்யறவங்க துணைமார்கள் செய்வாங்களா? ஏன் விரும்பல? இதுக்கு முன்னாடி ஒரு ஹதரத் சொன்னாங்கல்ல, பெண்கள் குழந்தை சத்தம் கேட்டுச்சு, ஆனா முடிச்சுட்டாண்டு, அந்த மாதிரி இடையூறு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் பெண்கள் வந்து வீடுதான் நல்லதுன்ட்டாங்க. ஏன்? இது பெண்கள் சீக்கிரம் சீக்கிரம் சொல்ல வேண்டியதா இருக்கு. பெண்களுக்கு குழந்தை ஆகும் ஒண்ணு, தொழுகை ஆகும் ஒண்ணு. தொழுகையா இருக்குமா? தொழுகையா இருக்குமா? அதான் சாதம் என்ன சொல்லிவிட்டாங்க, வீடுதான் சிறந்ததுன்ட்டாங்க. எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அப்ப இந்த பெண்கள் மாத்தி மாத்தி எல்லாத்திலும் மாத்தி மாத்தி சொல்றது. இப்ப நம்ம வந்து மௌலித் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம். இந்த வஹாபிகள் என்ன சொல்லுவாங்க, இந்த குர்ஆனை எல்லாம் இந்த சுன்ன ஜமாத்துக்காரவங்க இறந்து போனவங்களுக்கு வச்சு விட்டாங்க, துக்கத்துக்கு தான் குர்ஆனை ஓதுறாங்க. ஆனா மௌலித பாருங்க, திருமண நிகழ்ச்சியில ஓதுறாங்க, வீடு குடிப்பு வந்தா ஓதுறாங்க, சந்தோஷத்துக்கு மௌலித வச்சு விட்டாங்க அப்படிம்பாங்க. குர்ஆனை படித்திருந்தால், ஹதீஸ படித்திருந்தா இது ஒரு பிரச்சனை எழுப்ப மாட்டாங்க. சரியான அறியாமையில் இருக்கிறாங்க, எதையுமே புரியுறது இல்லைங்க. அமெரிக்காவுல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அத பார்வையிடுறதுக்கு ஜனாதிபதி போறாரு, பார்வையிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஜனாதிபதியா வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருக்கிற மனநோயாளிகள்ல ஓரளவுக்கு குணமானவரால் வந்து நிப்பாட்டாங்க. அவரை பார்த்தாரு ஜனாதிபதி, கேட்டாரு, நான் யாரு உனக்கு தெரியுமா? அந்த ஆள் சொன்னான், தெரியாது. உடனே ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு, நான் தான் இந்த நாட்டுக்கே ஜனாதிபதி அப்படின்றாரு. உடனே அவன் சொன்னான், அப்படியா? நானும் இங்க வந்த புதுசா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப சரியாயி போச்சு, நீங்களும் கொஞ்ச நாளைக்கு இருங்க, உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னா. என்ன, இப்படி இந்த அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் புது புது விளக்கத்தை, எந்த இமாம்களும் சொல்லாத விளக்கத்தை இவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்படி ஒரு ஏன் நம்ம வந்து இதுக்கு தான் ஒதுக்கல, ஆனா ரெண்டு காரியத்துக்கும் ரெண்டே செஞ்சு விட்டுக்கிறோம். ஏன் இறந்து போறவங்களுக்கு ஓதுறோம்? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இக்ரவு யாசின் அலா மௌதாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கன்னாங்க. இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால குர்ஆன் ஓதுறோம் இறந்து போனவங்களுக்கு. ஸல்லல்லாஹு செய்ய சொன்னதை செய்ய வேண்டியதான ஒரு இறை நம்பிக்கையாளருடைய கடமை. திருமண நிக்காஹ்னா மௌலித ஓதுறோம், அது புகாரி ஷரீஃப் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு திருமண நிகழ்ச்சியில பத்ரு மௌலிது ஓதப்பட்டது. சிறுமிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜரா இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. பத்ர் யுத்தத்தில் ஷஹீதான சஹாபா பெருமக்களை புகழ்ந்து படிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டது திருமண நிகழ்ச்சி.
அதனால அது யாரும் ஒதுக்க கிடையாது. இப்ப இறந்து போன நிகழ்ச்சியில மெட்ராஸ்ல பார்க்கலாம், 7வது அன்னைக்கு 40 அன்னைக்கெல்லாம் மௌலிதும் ஓதப்படுகிறது, குர்ஆன் ஓதப்படுது. அதே போல நம்ம ஒரு இடத்துல கூட்டி போறாங்க, கடை திறக்கிறாங்க, வீடு திறக்கிறாங்க, அங்க குர்ஆன் ஓதப்படுது, மௌலிது ஓதப்படுது. யாரு ஒதுக்கினது? ஆனா கேட்கிறாங்க, துக்கத்துக்கு ஏன் குர்ஆன் ஓதுகிறீர்கள்? அப்படி ஓத வேண்டும் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். ஏன் திருமண நிகழ்ச்சி மௌலிது